இழிவான பிரச்சாரத்தின் மூலம் தன் மீது மீடியா வெளிச்சம் படர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற மலிவான சிந்தனையை தவிர இதுக்குள்ள எந்த பெரு விஷயம் இல்லை, அரசியலும் இல்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் எனக்குத்தான் இருக்குன்னு சீமானே போட்டியிடுவதாக இருந்தது. நேரடியாக சீமான் ஈரோட்டில் நிற்கிறதாக வேட்பாளர். ஆமாம், ஆனால் இப்போ அது நிற்கலை. அதுக்கு வந்து சீதாலட்சுமி நிற்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அவர் நிற்காத? இல்லை, அவர் நிற்காததுக்கு காரணம் இங்கே ராஜபக்ச, இங்கே ஆர்எஸ்எஸ், இங்கே சீமா. அப்போது இந்த அரசியலை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசியவாதிகளுக்கும் இருக்குது, பெரியாரிய உணர்வாளர்களுக்கும் இருக்குது. இதுக்கு என்ன திமுக என்ன பதில் சொல்ல போகுது? திமுக வந்து சீமானை சீண்டுனா அவன் பல விஷயங்களை சீமா பொது வழியில் பேசுவார். இப்போ திராவிட இயக்க உணர்வாளர்கள் பூராமல் திமுக எப்படி அது சண்டை பிடிப்பான். திமுக சண்டை பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் சீமா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். இல்லை, அவரை கண்டுக்க கூடாதுன்றதுனால அப்படி இருக்காங்களா சீமானெல்லாம்? இல்லை, அது அந்த லாஜிக்கே தப்பு. பயப்படுறான் ஓப்பனா சீமானுக்கு பயப்படுது. அதுதான் உண்மை. பெரியாருடைய கொள்கைகள் அடிப்படையிலேயே தவறுனா பெரியாருடைய இயக்கம்தான் 1935 2025 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அப்போ தப்பாக இருந்தால் பெரியாரை விட மிகப்பெரிய சிந்தனை சிற்பியா, இல்லை பகுத்தறிவு பாசறையா, இல்லை தத்துவ மேதையா சீமானோடு அவர் குடும்பம் நடத்திய காலத்தில் தான் இத்தனை முதலீடுகள் அங்கே போயிருக்கு. கடைசி அவளும் போய் அங்கே செட்டில் ஆகிட்டான். அப்போது இந்த பணம் பூரா சீமானுடைய அந்தரங்க உறவுகளுக்காகவா கொடுக்கப்பட்ட பணம்? ஏன்னா ஈழத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு யாரும் பேசுறதில்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இதெல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட வேட்பாளராக களமிறங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதற்காக இந்த வேட்பாளராக இப்போ நீங்கள் களமிறங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. திமுகன்ற ஒரு ஆளுங்கட்சி அங்கே இறங்குறாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் அங்கே களமிறங்குறாங்க. நீங்கள் எதற்காக இப்போ அங்கே களம் இறங்கிறீங்க? ஏற்கனவே அங்கே ஒரு 45 பேர் அங்கே போட்டிடுறாங்கன்னும் போது நீங்களும் ஒரு வேட்பாளராக போட்டிடுறீங்க. என்ன காரணத்திற்காக அங்கே போட்டிடுறீங்க? இல்லை, ஈரோடு என்பது பெரியாருடைய அடையாளம். இப்போ ஒரு 10-15 நாட்களாக பெரியாரை இழிவுபடுத்துகிற ஒரு அரசியல் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். இதை விட இனிமேல் இழிவுபடுத்த முடியாது. இழிவின் கடைசி வார்த்தை தான் காம வெறி பிடித்தால் தாயோடு புணர்ந்து கொள், சகோதரியோடு புணர்ந்து கொள். விலங்குகள் கூட சிந்திக்காத இந்த கருத்தை தந்தை பெரியார் சிந்தித்தார், சொன்னார். இந்த ஒரு மிகப்பெரிய பழியை சீமான் சொன்னபோது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே ஒரு கோபம் வந்தது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஈரோடு கிழக்கு வேட்பாளர் சீதாதேவியின் குடும்ப உறுப்பினர்களே சீமான் கட்சியில் சீதாதேவி போட்டியிடுவதை விரும்பவில்லை. சீதாலட்சுமியினுடைய தாயும் தந்தையுமே இந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்களாம். எதனால்? இந்த பெரியாரை பற்றி இழிவுபடுத்தி. இப்படி ஒரு இழிவுங்கிறது மனித குலமே சிந்திக்காத இழிவு. அப்போ இவருக்கு இது போன்ற இழிவான பிரச்சாரத்தின் மூலம் தன் மீது மீடியா வெளிச்சம் படர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற மலிவான சிந்தனையை தவிர இதுக்குள்ள எந்த பெரு விஷயம் இல்லை, அரசியலும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஈரோடு கிழக்கில் திமுகவை தவிர எந்த கட்சியும் போட்டியிடலை. பெரிய கட்சிகள் எதுவும்? பெரிய கட்சிகள் அதிமுக, பாஜக அதான் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. எல்லா கட்சியுமே போட்டியிடலை. அப்போது
திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் எனக்குத்தான் இருக்குன்னு சீமானே போட்டியிடுவதாக இருந்தது. நேரடியாக சீமான் ஈரோட்டில் நிற்கிறதாக வேட்பாளர். ஆமாம். ஆனால் இப்போ அது நிற்கலை. அதுக்கு வந்து சீதாலட்சுமி நிற்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அவர் நிற்காத? இல்லை, அவர் நிற்காததுக்கு காரணம் பெரியாரிய இயக்கங்கள் அத்தனையும் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க ஈரோட்டில். அது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அழுகிய முட்டை, தக்காளி எல்லாம் மாடியிலேருந்து அடிப்பாங்க. அதில் முட்டை இருக்குமா இல்லை வேறு என்ன இருக்குமான்னு தெரியாது. இப்படி ஒரு நிலைமை, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஈரோட்டில் பெரியாரிய உணர்வாளர்களால் நீங்கள் உருவாக்கப்படும்னு சீமா அஞ்சினார். அதுக்குள்ளே முட்டைக்கு பதில் அமிலம் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு செய்திகள் மக்கள் வழியில் காது வழி செய்தி. அப்போ அதை அவர் தவிர்த்துட்டார். ரைட். எந்த பெரியாருடைய சிந்தனையாளர்களும் வன்முறையாளர்கள் அல்ல. யாருமே வன்முறையாளர்கள் அல்ல. கருத்தியல் ரீதியாக தான் மோதுவார்களே தவிர வன்முறையாளர்கள் அல்ல. ஆனால் அப்படி பயந்துட்டு அவர் வந்து போட்டியிடல. அதுதான் காரணம். இப்போது அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஈரோடு போனேன்னா சீமானை எதிர்க்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே அங்கே இல்லை. அப்போது சீமானுடைய கொள்கை என்பது சிறுபான்மை மக்களை நீங்கள் வஞ்சித்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை எடுப்பது தான் பிஜேபியினுடைய அஜெண்டா. கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களை எப்பவுமே எதிரியாகவே வச்சுருப்பாங்க, பெரும்பான்மை இந்து மக்களுடைய ஓட்டை பெறுவதற்கு. இலங்கையில் என்ன நடக்கும்னா, தமிழ் அங்கே சிறுபான்மை, அப்போ சிங்கள அங்கே பெரும்பான்மை. அப்போ தமிழனை அடித்தா பெரும்பான்மை சிங்களம் ஓட்டு போடுவான். இது அங்கே அரசியல். எங்கே? இலங்கையில். இங்கே என்ன அரசியல் பிஜேபி பண்ணுறது? இந்துக்களுக்கு ஆதரவாக கிறிஸ்துவ முஸ்லீம் தலித்துக்களை அடித்தா பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போட்டுருவான். இது பிஜேபி அரசியல். சீமா அரசியல் என்னென்னா, முஸ்லீம், தெலுங்கு அருந்ததியர்கள், நாயுடுகள், ரெட்டியார்கள், மொழி சிறுபான்மையினரை நோக்கி ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் பெரும்பான்மையான தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல் ஈர்க்கப்பட்டு அவர் ஒரு 10% வாக்கை வாங்கிவிடலாம் என்பது தான் சீமானுடைய அஜெண்டா. அங்கே ராஜபக்ச, இங்கே ஆர்எஸ்எஸ், இங்கே சீமா. அப்போது இந்த அரசியலை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசியவாதிகளுக்கும் இருக்குது, பெரியாரிய உணர்வாளர்களுக்கும் இருக்குது. பெரியாரிய உணர்வாளர்கள் என்றால் எல்லாம் தமிழன் தானே, தமிழ் தேசியவாதி தானே. பெரியார் யாருக்கு அரசியல் செஞ்சார்? தமிழர்களுக்கு தானே. கன்னடர்களுக்கும் ஆந்திரர்களுக்கும் மலையாளிகளுக்கும் அரசியல் பண்ணாது. தமிழர்களை நீங்கள் தமிழர்களாக என்னுடைய நெஞ்சிலே குத்திய முள் என்பது நீங்கள் சூத்திரர்களாக விட்டுட்டு சாதனம் தான் சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சாதியை ஒழிக்கவே முடியலையே. பெரியார் 54 சாதி ஒழிப்பு போராட்டத்தை நடத்தினார. அப்போது பெரியாருடைய பிம்பத்தை உடைத்து நொறுக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸுடைய அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை சீமான் செய்கிறார். இதுதான். ரெண்டாவது, இவருக்கு ஈழ போராட்டத்தில் தமிழ் தேசிய இளைஞர்கள் பூராமல் திரண்டு நின்னான். அப்போ அவர்களுடைய வாக்கு வங்கியை, அவருடைய ஆதரவை தன் பக்கம் திருப்பி கொள்வதற்கு ஈழ போராட்டம் தேவைப்பட்டது. ஈழ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களை டெல்லி பிஜேபி தான். இப்போ பிஜேபி ஆட்சி இல்லை, காங்கிரஸ். காங்கிரஸ் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் இந்த சதியை செய்தார்கள். வைகோட்ட புலிகள் பேசுகிறாங்க. அப்போது வைகோ போய் சோனியாவை சந்திக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் சொன்னது? சோனியா சொன்னது. அந்த அம்மா தான் மிகப்பெரிய அதிகாரத்தில் பலத்தில் இருக்குது. மன்மோகன் சிங்கு பிரதமர், சோனியாவுடைய ரப்பர் ஸ்டாம்பு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னுடைய கணவர் இறந்து ஏறக்குறைய 15 வருஷம் ஆச்சு. இன்னும் அது சம்மந்தமான எந்த ஆவணமும் எனக்கு கிடைக்கல. யார் சொன்னது? சோனியா. அப்போ எல்லாம் மர்மமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் தான் அரசு நடத்துகிறான். பிஜேபி மனநிலை அதிகாரிகள் தான் அரசு நடத்துகிறான். என்னால் எதையும் செய்ய முடியாது. என்னுடைய கணவர்
தமிழீழம் வாங்கி தருவேன் தமிழத்துக்கான முயற்சி செய்த பிறகு தான் கொல்லப்பட்டார் வைகோட அந்த அம்மா சொன்னது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் மர்மமாக நடக்குது. இந்த மர்மம் நடந்த பொழுது சீமா இந்த அத்தனை மர்ம நடவடிக்கைகளுக்கும் சீமான் தான் நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்கு எதிராக செய்வதற்கு உருவாக்கப்பட்ட கருவி தான் சீமா. அப்போ இதை அம்பலப்படுத்தியே தீர வேண்டும். இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும். அங்கே களமே இல்லை. அங்கே திமுக அதை செய்யாதுன்றீங்களா? திமுக எந்த காலத்திலும் செய்யாது. தனி மனித பலவீனங்களை அவங்களுக்கு இப்போ ஒரே எதிரினா அங்கதிக்கு இப்போ நாதாக்கா மட்டும்தானே இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு திமுகவுக்கு 1 லட்சம் அவங்களும் பெரியாரிய இதுதானே. இல்லை அவங்க பெரியார் இதுன்னா இப்போ பெரியாரி உணர்வாளர்கள் போராட்டம் பண்ண போகிறான். அங்கே சீமா வீட்டுக்கு முன்னாடி உருட்டு கண்டையோடு இருக்கான், போலீஸ் பார்க்குது. எந்த நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற இடத்துல உருட்டு கட்டையோட ஒரு கட்சிக்காரர் இருப்பதை காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்குமா எங்காவது? ஏன் இதை சீமானை கண்டு திமுக அரசு வேடிக்கை பார்க்குதுன்னா சீமான் மீது இருக்கிற தனி மனித பலவீனங்கள் உள்ள அத்தனையுமே அங்கேயும் பொருந்தும். அண்ணா மீது பொருந்தும், கருணாநிதி மீது பொருந்தும். சீமான் எப்படி அசிங்கம் முடித்தவனோ அதே அசிங்கங்கள் திராவிட இயக்க தலைவர்கள். நீங்கள் அண்ணாதுரை கருணாநிதி பெரியாற்று இல்லை. அப்போது இவர்கள் ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டால் வெளியே வந்து பொது வெளியில் அதை பேசுவான். சைமன் பொது வெளியில் அதை பேசுவார். திமுக பயப்படுது, அவர் பக்கமே போகாதீங்கன்னுது. அமைச்சர் முத்துசாமி சொல்கிறார் ஈரோட்டில், தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார், யாரும் சீமா பக்கம் போயிடாதீங்க, சீமா பக்கம் இங்கே போனால் போக வேண்டாங்கிற. அப்போது திமுக யாரை பார்த்து பயப்படுது? சீமானை பார்த்து பயப்படுது. நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி பயப்படல. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பஞ்சாபில் பகத்சிங்கை பேசிட்டு ஒரு கட்சி நடத்திட முடியுமா? வெஸ்ட் பெங்காலில் நேதாஜி சுபாஷ் சந்திர பேசிட்டு ஒரு கட்சி நடத்திட முடியுமா? இங்கே பெரியாரை பேசிட்டு ஒரு கட்சி நடத்தினான்னா இந்த கட்சி தனி மனித பலவீனங்கள் நிறைந்த கட்சி. என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடு. 60 வழக்கு இருக்கா இல்லையா? அப்படி குண்டாசில் போடு, என்எஸ்ஏல போடு. அது நாம் தமிழர் கட்சிக்காரன் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் தூசு தட்டி வச்சுருக்கீங்க? ஏன் போடக்கூடாதா? ஏன் என்ன காரணம்? இதுக்கு என்ன திமுக என்ன பதில் சொல்ல போகுது? திமுக வந்து சீமானை சீண்டுனா அவன் பல விஷயங்களை சீமா பொது வழியில் பேசுவார். இல்லை, அவர் ஒன்று சொல்கிறாரு சார், பெரியாரை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறாரு. சொன்னதுக்கு திமுக தரப்புலேருந்து துரைமுருகன் ஒரு கருத்தை சொல்லிட்டார். நான் இந்த மாதிரி பேசுகிறவங்களோட பிறப்பையே சந்தேகப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். கருத்து மோதல் முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பெரியார் சீமானும் ஒன்றா இல்லை இல்லை அப்புறம் இல்லை, அவர் சொன்ன கருத்து இல்லை, அவர் சொன்ன கருத்துக்கு சரிங்க, அதுக்கு சரியாக போச்சான்னு கேட்குறேன். பெரியாருடைய தொண்டு 95 வயசு வரைக்கும் இந்த இனத்தில் இன்னைக்கு திராவிட இயக்கம் இருக்கிறதுக்கு காரணம் யார்? பெரியார். சீமா விஜயலட்சுமியும் கயல்வெளியும் தேன்மொழி இருக்கிறதுக்கு தான் சீமா காரணமாக இருப்பாரே தவிர நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாறை இழிநிலையை போக்குவதற்கு எத்தனை பேர் செத்து போயிருக்கான். அப்போ போராட்டங்களை நீங்கள் திமுகவுக்கு எதிராக வைக்கணும், சீமானுக்கு எதிராக வச்சு. அப்போ இப்போ கண்டிக்க வேண்டியது அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. அது மக்கள் பார்த்துக்குவான். மக்கள் இப்போ தேர்தலில் அதுதான். இப்போ திராவிட இயக்க உணர்வாளர்கள் பூராமே திமுக எப்படி சண்டை பிடிப்பான். திமுக சண்டை பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் சீமா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். இல்லை, அவரை கண்டுக்க கூடாதுன்றதுனால அப்படி இருக்காங்களா சீமானெல்லாம்? இல்லை அது அந்த லாஜிக்கே தப்பு. பயப்படுறான். ஓப்பனா சீமானுக்கு பயப்படுது. அதுதான் உண்மை. ஏதாவது பேசிடுவாரு, நிறைய பேசிடுவாரு. தனிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய இருக்கு. யார் மேல? தலைவர்கள். அண்ணா மேலேயும் இருக்கு, கருணாநிதி மேலே இருக்கு, அத்தனை பேர் மேலே இருக்கு, ஸ்டாலின் மேலே இருக்கு. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பத்திக்கும். இன்னைக்கு இப்போ பார்ப்பன மீடியாக்கள் பூரா சீமானை பக்கமாக போடுறான். பார்ப்பன டிவி பூரா பக்கமாக போடுறான். டிவி முழுக்க திமுக இல்லை, எல்லாம் பிஜேபிட்டு இருக்கு. அப்போது இது பெரிய பேசுபொருளாக மாறிடும். பெரியார் மறைந்த 50 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அது பேசுபொருளாக இல்லை, கோபம் தான் வருது. ஆனால் அண்ணா மீது கருணாநிதி மீது பேசினா
அது ஒவ்வொரு செய்தியும் பேசி முடித்து நீங்கள் மக்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு 1 மாதம் ஆகும். நீங்கள் என்ன இது பண்ணி வச்சுருக்கீங்க ஈரோட்டில்? உங்களுடைய திட்டம் என்ன? ஈரோட்டில் நான் வந்து பெரியாரிய உணர்வாளர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்துருக்கேன். சரி. நீங்கள் வீரலட்சுமி வர்றாங்க எனக்கு இப்போ பிரச்சாரம் பண்ணுவதற்குல்ல, பெரியாரை எதிர்த்து பேசி சீமானை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு வீரலட்சுமி வர்றாங்க, வெற்றி குமரன் வராது, திருமுருகன் காந்தி வராது, ஷெரீப் வராரு, ஹைதர் அலி அண்ணா வராரு, ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, குளத்தூர் மணி, இப்படி அத்தனை பேர்ட்டும் பேசியிருக்கேன். அத்தனை பேரும் வருகிறார்கள். எதுக்குன்னா சீமான் ஈரோடு கிழக்கில் நீங்கள் வாக்கு அளிக்காமல், அவனுக்கு வாக்கே இல்லாமல் நோட்டாவுக்கு கீழே போய் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அரசியலில் துடை தெரிய வேண்டும், படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். பின்னங்கால் பிடரில் அடிக்க ஈரோடு வந்து ஓடணும். ஒரு 8% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இனி அது வாய்ப்பு வச்சிருக்காரு. பெரியாரை பற்றி இவ்வளோ கருத்துக்கள் பேசியிருக்காரு. சமீப காலமாக நம்மளே பேசியிருக்கோம் அப்படின்னும் போது சமீப காலம் நிறைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காரு பெரியார் மீது. இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு கூட அவர் பிரியாணி சாப்பிட்டு, அவங்க வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அந்த அவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டுட்ருக்காங்க. பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஒருவேளை அவருடைய வாக்கு வங்கி அங்கே அதிகரிச்சிருச்சுன்னா 8% மேலே அங்கே வந்துருச்சுன்னா அப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம். சீமானை ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம். மக்கள் பெரும்பான்மையாக நீங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அப்போ அதிகாரத்துக்கு யார் வருகிறார்களோ அவரு தான் அதிகாரம் போகும். பெரியாரிய அடிப்படையே தப்புன்றாரு சார். பெரியாருடைய அடிப்படையே தப்பு. நான் தவறு கிடையாது. நீங்கள் சொல்கிற கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள் எல்லாமே அடிப்படையிலே தவறுன்றார். இல்லை, பெரியாருடைய கொள்கைகள் அடிப்படையிலேயே தவறுனா பெரியாருடைய இயக்கம்தான் 1935 2025 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அப்போ தப்பாக இருந்தால் பெரியாரை விட மிகப்பெரிய சிந்தனை சிற்பியா, இல்லை பகுத்தறிவு பாசறையா, இல்லை தத்துவ மேதையா சீமான்? எப்போ இவருக்கு அந்த மாற்றம் வந்தது? எப்போ இந்த மாற்றம் வந்து RSS போய் மாட்டிக்கிறார்? எப்படி மாட்டிக்கிறாருன்னா, ஏன்னா நீங்களாமே அங்கே இருந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா, இவருடைய 3வது காதலி தேன்மொழி. இப்போ இந்த தேன்மொழி 100 கோடி ரூபா அளவுக்கு பிரான்ஸினுடைய தலைநகர் பாரிஸில் இசட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கிற பேரில் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்காவில் க்ரீன் கார்டு ஹோல்டர். பல கோடி ரூபா இருந்தால் தான் அவங்களுக்கு கூட அமெரிக்காவில் செட்டில் பண்ண முடியும். அப்போ இந்த பணம் அத்தனையும் ஈழத்தமிழன் கொடுத்த திரள் நிதி. இந்த பணம் அத்தனையும் எப்படி இந்தியாவிலேருந்து ஹவாலா வாங்க போச்சா, இல்லை பிரான்ஸ் வெளிநாடுகள்லேருந்து ஹவாலா வாங்க போச்சா? இந்த தேன்மொழிக்கும் தேன்மொழியுடைய இன்னொரு கள்ளக்காதலன் மோகன் 2 பேருக்கும் இந்த 100 கோடி ரூபாய் ஏது? தேன்மொழி பேரில் 2 வீடு இருக்குது பாரிஸில். ஏதோ கும்மிடி பூண்டிலையோ இல்லை பரந்தூருக்கு தாண்டியோ இல்லை, பாரிஸ் சிட்டியில் 2 வீடு இருக்குது இந்த தேன்மொழிக்கு. அப்போ இத்தனை பணமும் சீமானுடைய பணம் தான் அங்கே முடக்கப்பட்டிருக்கு. இந்த 100 கோடி ரூபாய் குறைந்தபட்சம். அப்போது இந்த 100 கோடி ரூபாய் பணம் எந்த வகையில் போகுதுன்னு மத்திய அரசாங்கம் அத்தனை புள்ளி விவரங்களையும் எடுத்த பிறகு சீமா பிஜேபி சொல்லுவதை, இங்கே பெரியார் பிம்பத்தை உடைத்து தரைமட்டம் பண்ணுவதை, பெரியார் சிலைகளை உடைப்பதை, அண்ணா சிலைகளை உடைப்பதை, கருணாநிதி சமாதியை தோண்டுவதை, கருணாநிதி சிலைகளை உடைப்பதை RSS அஜெண்டாவாக கொடுத்துருக்கு. இல்லைன்னா நீங்கள் வெளியில் வரங்க 10 வருஷம். அதாவது இப்போ ஒரு பெரியாரை எதிர்த்து பேச காரணம் இந்த 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் இந்த தேன்மொழி. ஏது தேன்மொழிக்கு 100 கோடி? திரள் நிதியா? எல்லாம் திரள் நிதியா? ஈழத்தமிழன் கொடுத்த நிதி தான். இல்லை இங்கே இருக்கிற தமிழன் கொடுத்த நிதி. சீமானுடைய கள்ளக்காதலி போக்கி பிரான்ஸில் இவ்வளோ விசாரிச்சு தப்புனா என் மேலே வழக்கு போடுங்கிற. நீங்கள் ஈழத்தமிழன் பிரான்ஸில் எவ்வளோ பேர் இருக்கான்? ஆதாரத்தோட நிரூபிச்சு, ஆதாரத்தோட. தேன்மொழி மோகனுடைய இந்த 100 கோடி ரூபாய் சொத்து சீமானுடைய கள்ளப்பணம் தான். இது ஏதோ ஒரு வகையில் அங்கே போயிருக்கு. பிரான்ஸுக்கு போனது, இல்லை பிரான்ஸ் இங்கே வந்தது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கு சீமானுக்கு அதை அச்சுறுத்தி தான் பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக இத்தனை ஆண்டு காலம்
ஆர்எஸ்எஸ் காத்திருந்து பார்ப்பனர்கள் காத்திருந்து செய்ய முடியாத வேலையை யார் செய்கிறா? சீமான் தமிழ் தேசியங்கிற பேரில் ஈழ ஆதரவாளர்கள் மேடை, பெரியார் மேடை, இவர் வந்த வழி தானே. திராவிட மேடையில் தான் முதல்ல திராவிட மேடையில் பேசுறதுனால தான் பிரபாகரன் பார்க்க வர சொன்னார். நீ பிஜேபி இருந்தால் போயிருக்க முடியுமா? ஏடிஎம்கே இருந்தால் போயிருக்க முடியுமா? டிஎம்கே இருந்தால் போயிருக்க முடியுமா? எந்த கட்சியில் இருந்தாலும் போயிருக்க முடியாது. பெரியாரிய உணர்வாளர், ஈழ ஆதரவாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர், அந்த அடையாளம் தான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போச்சு, வன்னிக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் நீ இப்போ வன்னிக்காட்டுக்கு போய் வன்னி அரசியலுக்கு துரோகம் பண்ணுற, ஈழ அரசியலுக்கு துரோகம் பண்ணுற, தமிழ் தேசிய அரசியலுக்கு துரோகம். பிஜேபி சொல்லுகிற பெரியாருடைய பிம்பங்களை, பெரியார் சிலையை உடைக்கணுங்கிற. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரியாருடைய சிலை, திரிபுராவில் லெனினுடைய சிலை தலைமட்டம் செய்ததைப் போல பெரியாருடைய சிலைகள், பீடங்கள் உடைக்கப்படும், நொறுக்கப்படும். அண்ணா சிலை உடைக்கப்படும், கருணாநிதி சிலை உடைக்கப்படுங்கிற அதுக்கு முன்னாடி செய்தி இருக்குது. பெரியார் சிலையை உடைச்சாச்சுன்னா அண்ணா கருணாநிதிகள் என்ன பெரிய சக்தியா? இதுதான். இதை நீங்கள் இல்லை, இந்த ஃபோட்டோ என்ன சார்? என்ன ஃபோட்டோ? அவர் அந்த பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோவே வந்து ஃபேக்குன்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொன்னார். அது உண்மைதான். அப்போ இவரே ஃபேக்கு, இவர் கொடுத்த ஃபோட்டோவும் ஃபேக்கு, இவர் எடுக்கலை. இப்போ ஃபோட்டோ எடுக்கல. நீ அவர் கூட இருந்தார், மின்னல் முருகன் தான் இருந்தார் டைரக்டரு. இவர் 17 நாள் மது குடித்ததுக்கு அவர் தான் சாட்சி. 17 நாள் அங்கே இருந்தார். ஆமாம், இருந்தார். 17 நாள் அவரை பார்க்கவே இல்லை. பிரபாகரன் அவரை பார்க்கவே இல்லை. இவர் அங்கே தேன்மொழிக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருந்தார். தேன்மொழிக்கு லவ் லெட்டர், அந்த பொண்ணு அங்கே போராளி, அந்த போராளி பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணன்னு சம்மந்தம் பேசிட்டு காதல் பண்ணிட்டு இருந்தார். இவங்க தான் அந்த தேன்மொழி. அதே தேன்மொழி தான், இதே தேன்மொழி தான், இந்த தேன்மொழி அந்த தேன்மொழி எல்லாம் ஒரே தேன்மொழி தான். தேன்மொழிக்கு ஏது 100 கோடி ரூபா? தேன்மொழிக்கும் தேன்மொழி கள்ளக்காதலன் மோகனுக்கும் ஏது 100 கோடி? அங்கே விற்கிற சரக்கு பூரா இது. இந்தியாவிலிருந்து வீசி எரியப்படுகிற, நீங்கள் கெட்டுப்போன அழுகிப்போன எல்லா பொருளும் அங்கே கழிவுக்கு போடுறோம் அப்படி இம்போர்ட் பண்ணி ஆடு மாடுகளுக்கு கோழி தீவனமாக போகிற உணவுகளை அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாதி விலைக்கு விற்கிறான் இந்த மோகனும் தேன்மொழியும். எப்படி சாத்தியம்? 100 கோடி ரூபாய். நீங்கள் சென்னையிலிருந்து தான் தேன்மொழி அம்மாவும் அப்பாவும் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அமெரிக்காவில் குறைந்தது $1,00,000 குறைஞ்சது $1 கோடி இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே விசாவே தருவோம். 2 பேருக்குன்னா $2 கோடி வேணும். அங்கே போய் அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகணும், வீடு வேணும், ஃப்ளாட் வேணும். பல கோடி இல்லாமல் யார் அமெரிக்காவுக்கு எளிதாலாம் போக முடியாது. அம்ஜிக்கரைக்கு வேணால் போயிடலாம், அமெரிக்காவுக்குலாம் போக முடியாது. எப்படி இது சாத்தியன்னு கேட்குறேன். தேன்மொழி உன்னோட குடும்பம் நடத்தி கொண்டு இருந்த பொழுது தான் விஜயலட்சுமி தானே சாட்சி சொல்கிறாள். என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தார், தாலி கட்டாமல் என் 9 முறை அபார்ஷன் பண்ணார். அப்புறம் தேன்மொழி வந்தவரை என்னை விட்டுட்டார், அங்கே அபார்ஷன் பண்ண போயிட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்கிறாள். இப்போ அந்த பொண்ணு ஃப்ரான்ஸில் இவ்வளோ வசதியாக வாழ்வதற்கு இந்த பணம் ஏது? அப்போது ஒரு வகையில் பார்த்தால் சீமானோடு அவர் குடும்பம் நடத்திய காலத்தில் தான் இத்தனை முதலீடுகள் அங்கே போயிருக்கு. கடைசி அவளும் போய் அங்கே செட்டில் ஆகிட்டான். அப்போது இந்த பணம் பூரா சீமானுடைய அந்தரங்க உறவுகளுக்காகவா கொடுக்கப்பட்ட பணம்? ஏன்னா ஈழத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு யாரும் பேசுறதில்லை. சிறுத்தை கிருத்து யாரும் பேசுறதில்லை. யார் பேசுகிறா? சீமான் பிரபாகரன் படத்தை வச்சுருக்காரு. அப்போ இதால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். அவர்களால். ஆனால் ஒரு கேள்வி வருது இல்லை, இத்தனை வருஷம் அந்த ஃபோட்டோ வந்து ஃபேக் அப்படின்ற விஷயம் வரல. இப்போ திடீர்னு வந்து இந்த பெரியாரை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே இப்போ திடீர்னு வர்றது அப்படின்றது அதுவே அப்போ ஒரு பொய்யான விஷயம்ன்ற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது இல்லையா? இல்லைங்க, அதாவது இல்லை சார், அவர் போயிருக்காருன்றீங்க. இல்லை, அதெல்லாம் அதாவது ஒரு விஷயம் எப்பவுமே பல விஷயம். நீங்கள் சீமா வலுவாக இருக்கிற பொழுது நீங்கள் அந்த ராஜ்குமார் இவர் அறிவுப்படுத்தும் செங்கோட்டையன் செத்து போயிட்டார் கொரோனாவில். தமிழன் டிவியில் தான் நடந்தது. இறந்துட்டார். அப்போது செஞ்சு கொடுத்தது ராஜ்குமார். சீமானை எதிர்ப்பதற்கு. ஏன்னா சினிமாவில் அவருக்கு பாலா, அமீர் எல்லாம் நண்பர்கள். அப்போது சினிமாக்காரன் எப்பவுமே வந்து சரியான பயந்தாங்குள்ளி, எதை எதிர்த்து போராட மாட்டான்.
யாரையும் கடுமையாக பேச மாட்டான். அப்போ அது வரைக்கும் காத்திருந்திருக்கலாம். உண்மை எத்தனை வருஷம் ஆனாலுமே வெளியே வந்து தான் தீரும். ஈழத்தில் நடந்த கொடுமைகள் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வருது. அதே போல தான் அந்த ராஜ்குமார், நான் தான் அந்த ஃபேக்கை வெட்டி ஒட்டி கொடுத்தேங்கிறார். உண்மை அதுதான். அப்போ சீமான் என்பவர், நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததுங்க. அந்த இடைவெளி அவர் காசாக்கிட்டார். நீங்கள் 25 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு ஈஸியாக இல்லை, 6 வெளிநாட்டுக்காரு, 15 வேலையாள், என் புருஷன் மட்டும் 2 பேருக்கு, அந்த சைல்டு ஸ்பெஷல் சைல்டுக்கு. இதெல்லாம் எப்படி உனக்கு சாத்தியன்னு கேட்குறேன். கொடைக்கானலில் பல 100 கோடிக்கு சொத்து, எங்கே போனாலும் கட்டிங் வாங்கிட்டு வந்துடுறது. அதிமுகவில் வேலுமணி உனக்கு பெரும் தொகை கொடுக்குறாரு. நீ என்னைக்காவது போய் மணல் திருட்டை எதிர்த்து போராடி இருக்கியா? போராடினதே இல்லை. மணல் திருட்டை எதிர்த்து போராடிய ஜாபர் அலி கொல்லப்பட்டு இருக்கிறார். ஒரு ரகசியம் தெரியுமா? ஜாபர் அலி ஆர்ஆருடைய கொலையாளிகளை கொல்லுவதற்கு, அதாவது அப்பாவி சமூக செயற்பாட்டாளர் ஜபகர் அலி அவர் தானே? ஆமாம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மீது நிறைய கொலைக்கேஸு, சமூக செயற்பாட்டாளர்கள் செத்து போனால அவ்வளோக்கும் காரணம் ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தது ஜாபர் அலி தான். யாருக்கு? மணல் திருடன் ஆர்ஆருக்கு. ஆர்ஆர் யார்? ராமச்சந்திரன் ரத்தனத்துக்கு. இப்போ அவன் அத்தனை ரகசியங்களும் தெரிந்து கொண்ட ஜாபர் அலியை அவனை ஆளை வச்சு கொண்டு விட்டான். இதுதான் நடந்தது. ஒரு காலை வெட்டி லாரி ஏற்றி கொண்டு விட்டான். பல ரகசியங்கள் கொல்லப்பட்டு விட்டது. நீங்கள் போலீஸ் போய் மணல் ரத்தனத்தையும் ராமச்சந்திரனையும் விசாரிக்குமா? இன்டர்போல் கூட போக முடியாது. ஏன்? பண மூட்டைகள், தங்க வைர மூட்டைகள், தங்க கட்டிகள், வெள்ளிக்கட்டிகள் அத்தனையும் புடைசூழ அதுக்கு நடுவில் யார் உட்காந்துருக்கா? ரத்தனமும் ராமச்சந்திரனும் கரிகாலனும். போய் விசாரிக்க முடியுமா? திராவிட அரசு விசாரிக்குமா? எடப்பாடியும் துரைமுருகனும் அங்கே என்ன பண்ணுறாங்க? ராமச்சந்திரன் வீட்டில், கல்யாண வீட்டில் சட்னி சாம்பார் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போது ஜாபர் அலி பல பேரை கொலை செய்வதற்கு இந்த 2 ஆர்ஆருக்கும் ரத்தனத்துக்கும் ராமச்சந்திரனுக்கும் பல ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவர். இந்த ஸ்கெட்சு ஜாபர் அலியை இந்த 2 ராமச்சந்திரனும் ரத்தனத்தால் கொல்லப்பட்டு விட்டார். இதுதான் இப்போ செய்தி. மிக்க மகிழ்ச்சி சார். இன்னும் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர்லோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.